12வது அதிகாரம் 19வது 20வது வசனம். மத்தேயு 12வது அதிகாரம் 19 20. கூக்கலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் தெரிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து தம்மை ஆண்டவரை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றிப்பா. ஆசீர்வதித்தருளும். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், இந்த செய்தி கேட்கின்ற யாவருக்கும் உம்முடைய வார்த்தை 100ஆக பலன் கொடுக்க தேவன் உதவி செய்திருளும். அடிமையை மறைத்து கொள்ளும். இந்த அருமையான திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் வரத்தக்கதாக இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு பிரேயர் மீட்டிங் மிக ஆசீர்வாதமாக இருக்க தலைமை போதகர், உடைய குடும்பங்கள் எல்லாரும் ஆண்டவரை இப்படி நாம மகிமைக்காக செயல்பட ஜீவன் சுகம் பலன் தீர்க்காயுசும் எல்லா தேவைகளையும் சந்திக்க சபை வளர பெருக இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கூட்டி சேர்க்க ஜெபிக்கிறோம். இன்று வந்திருக்கிற இந்த விசேஷித்த இந்த உபவாச ஜெப கூட்டத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய ஆண்டவரை காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. போதகருக்காக பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நம்ம இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது ஒரு விசேஷித்த நாள். என்ன தேவனுடைய கிருபை இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நம்மளாம் யார் அப்படின்னா, நான் வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு நம்ம ரொம்ப படிக்கலை, யாருமே இங்கே ரொம்ப படித்த பட்டதாரிகள் இல்லாட்டாலும் கர்த்தர் சொல்கிறார், நீங்களாம் யாருன்னா ராஜாக்களும் லேவியரும் ஆசாரியரும். நம்மளாம் ராணிகள் ராஜாக்கள். சரியா? ஏதோ சும்மா இருக்கோம், வீட்டில் ஒதுக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. தேவனுடைய பெரிதான கிருபையில் அவருடைய பார்வையில் நம்ம செலக்டட் ஆன முத்துக்கள். அவருடைய நம்ம நகை கடைக்கு போகிறோம், எவ்வளவோ இருக்குது, ஆனால் நமக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, அதுதான் நமக்கு நல்லாவும் இருக்கும். அதே போல் தேவன் இந்த உலகத்தில் எவ்வளவு கோடி ஜனங்கள் இருந்தாலும் நம்ம எடுத்திருக்கிறார், இந்த இடத்துல கூட்டி சேர்த்துக்கிறார். தாயின் கருவிலே நீங்கள் இருக்கும்போதே இப்படியாக இந்த உன்னத சீயோன் சபையில் இந்த போதகருடைய இந்த அங்கீகாரம் பெற்ற இந்த இடத்துல நம்ம இப்படி கூடியிருப்போம் அப்படிங்கிறது தேவனுடைய பிளான் தான். நம்மெல்லாம் யாருமே என்ன செய்யலை, வரவே இல்லை. எல்லோரும் சின்ன சின்ன கிராமங்களில் நம்ம வாழ்ந்தோம். ஆனால் தேவன் கிருபியாக கூட்டி சேர்த்துருக்கிறார். எனக்கு பாஸ்டர் சொன்ன நாள், அம்மா லதாம்மா சொன்ன நாளில் இருந்து நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் இந்த மீட்டிங்க்காக. இதுக்கு நடுவில் நிறையா மெசேஜ் கொடுக்கறதுக்கு அப்படிலாம் நாட்கள் இருந்தது. அதனால் இதை அப்படி நான் தனியாக வச்சுட்டேன். இது எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் இதுக்கு அப்படின்னு சொல்லி நேற்று சாயங்காலத்தில் இருந்து இதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேவன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த லூக்கா 12வது அதிகாரத்தில் 19 வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளிலே கேட்பதும் இல்லை, அவர் நியாயத்துக்கு ஜெயங்கெடுக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறி
அழியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தளர்ந்து போகக்கூடியவங்களை அப்படியே தளர்ந்து போ என்று விட பண்ணுகிறவர் அல்ல. அவர் தூக்கி தூக்கி எடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சின்ன ஒரு இது கொண்டு வந்திருக்கேன், எப்படி அது முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. இது ஒரு நெறிந்த ஒரு நாணல் செடி பாருங்கள். இது எப்படி கிடக்குன்ட்டு தலையில் என்ன செய்ய முடியல, இதுக்கு நிற்க முடியல. பலவிதமான ஒரு சூழ்நிலையில் இந்த செடி என்ன செய்து காணப்படுது. அப்போ தேவன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்படியே நீ வளைஞ்சி போ, நீ ஒன்றுக்கு இல்லாமல் போ, யாருமே உன்னை தேடாமல் போட்டும் அப்படின்னு சொல்லி நுனி வரைக்கும், அதாவது நம்ம தொண்டைக்குழி வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்மளை ஒன்று இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒருவேளை காணப்படலாம். இப்படி தான் நம்ம இந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் எங்கேயோ வீட்டிலையோ குடும்பத்திலேயோ சபையிலையோ எங்கேயோ நீங்கள் காணப்படக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த நெறிந்த நாணலை முறிக்காமலும், அப்படி எப்படி அது முறிக்காமல் இருக்கார் அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறார், நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதுனால அவர் அதை காய கட்டக்கூடியவராக இருக்கிறார். இப்போ இப்படி வச்சு இதை என்ன செய்கிறாரு, டைட் பண்ணி அப்படியே டைட் பண்ணி கொண்டு இன்னொரு கிளையோட சேர்த்து அப்படியே நேர வச்சு இப்படி நம்மளை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் நல்லவர். நம்ம இப்படியே முறிஞ்சு போயிருந்தா எப்பவுமே போயிருப்போம். இப்போ எப்படி நிற்க பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நெறிந்த நாளில் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வைக்கிறவருடைய சக்தி அவ்வளவு வல்லமை உள்ளது. இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை அப்படி நினச்சிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் சொல்கிற ஆண்டவர் நெறிந்த நாணலை முறிச்சு நீ இனிமேல் சரி வர மாட்ட அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போடுகிற ஒரு தேவன் அல்ல. அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மங்கி எரிகிற திரியை அணைக்கவே மாட்டார். நான் அந்த திரியை வைக்கிறேன் பாருங்கள். இந்த திரி இப்படி அணைய போனாலும் என்ன செய்வார், இந்த திரியை அப்படியே அணையாதபடிக்கு அப்படியே அவர் பாதுகாத்து பத்திரமா அதுக்கு ஒரு வேலி அடைச்சி அதை காக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மங்கி எரிக்கிற அந்த திரியை அணையாமல் எது நமக்கு விரோதமாக வருதோ அதெல்லாம் அப்படியே அணைச்சி நம்ம திரியை மட்டும் கொழுந்து விட்டு எரிய செய்யக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மங்கி எரிகிற திரியை அணையாதவர், உங்கள் ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு அதை எரிய வச்சு அநேகருக்கு பிரயோஜனமாக செய்வார். ஒருவேளை நம்ம கூட நினைக்கலாம், நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லை, ஒருத்தருக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. இல்லை, இப்போ இந்த டியூப்லைட் எல்லாமே அணைஞ்சாலுமே இந்த மெழுகுதிரி எரிஞ்சுதுன்னா இந்த இடம் வெளிச்சமாக இருக்கா இல்லையா? வெளிச்சமாக இருக்குது. அப்போ நீங்களாம் யார்? இதே மாதிரி ஒரு மெழுகுதிரி தான். நேற்று இரவில் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை என்ன செய்தார், கற்று கொடுத்தார். நீ இப்படிலாம் நீ செய்து காட்டு. ப்ராக்டிக்கல் நம்ம என்ன செய்திருக்கோம், இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம். அப்போ நீங்களாம் இப்போ எப்படி நிற்கிங்க? லைட்டாக நிற்கிங்க. எங்கே எது அணைஞ்சாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே உள்ளவங்களே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு விளக்காக இருக்கிறீர்கள். வேதம் சொல்கிறது, மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நெறிந்த நாணல், அது நாணலாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை முறித்து போடாமல் நம்ம உயர்த்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். நான் ஒரு சின்ன கதை ஒன்று படித்தேன், படித்ததில் பிடித்தது. நல்ல ஒரு புக்கு. அந்த புக்கினுடைய ஹெட்டிங் என்ன அப்படின்னா, சந்தோஷத்தின் ரகசியம் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் எழுதியிருந்தது. சரி, எனக்கு ஆசை, ஏற்கனவே படிச்சுருந்துருக்கேன். நேற்று இன்றைக்கி வீடு துடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இடத்த ஒதுக்குறப்ப அந்த புக் அதில் கிடந்துச்சு. சரி, சந்தோஷத்தின் ரகசியம் நம்ம எடுத்துருக்கதே எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி எடுத்துக்கோம் அப்படின்ட்டு அதை எடுத்து சில பக்கங்கள். நேரமே இல்லை எனக்கு இன்றைக்கி. நான் இதுக்கடையில் நைட்டே படுத்துட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சா தான் இதுக்கெல்லாம் ஆயத்தப்பட முடியும். ஏற்கனவே நான் ரொம்ப சுறுசுறுப்பான பிள்ளைலாம் கிடையாது, ரொம்ப சோம்பேறி தான், ரொம்ப சுத்தம் அப்படிலாம் இல்லை. ஆனாலும் இதை எடுத்து கொஞ்சம் நேரம் நான் அப்படி வாசிக்கும்போது அந்த கதையை படித்தேன். என்ன கதை அப்படின்னா, ஒருத்தர் எழுதியிருக்காரு, அவருக்கு ஒரு மகா, அந்த மகா பயங்கர ஆக்டிவாக இருப்பாளாம். அவளுக்கு பேர் குட்டி முயல்.
அதாவது முயல் கொஞ்சம் வேகமாக தானே இருக்கும், இது வந்து ரொம்ப பயங்கர ஆக்டிவாக. அப்போ அவங்க அப்பா கடையிலேருந்து ஜாமான் வாங்கிட்டு வருவாங்களாம். வாங்கிட்டு வந்து உன்னை கேட்டு திறந்த உடனே ஓடி போய் டேடி ஏன்ட்ட கொடுங்க, டேடி ஏன்ட்ட கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, என்னத்தையாவது கடைசியில் போட்டு உடச்சிருவாளாம். அது முட்டையாக இருக்கலாம், இல்லை அது ஒரு தேன் பாட்டிலாக இருக்கலாம், என்னதாவது ஒன்று கொண்டு என்ன அந்த பிள்ளை உடச்சிருமா போய் சொல்லுவாங்களாம். பாப்பா நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு. இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செய்யுமாமா. திருப்பி வந்து ஒரு நாள் அவரோட ரூமுக்கு வந்துட்டாலாமா. அப்போ அப்பா கேட்டாங்களா, ஏன் பாப்பா நீங்கள் வந்த? டேடி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணணும் எனக்கு ஆசையாக இருக்குது டேடி, ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை பாப்பா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவர் ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டு இருந்தாராமா. அப்போ இந்த பிள்ளை சொல்லியிருக்கு, ஒன்று போல் அடுக்கின பேப்பரெல்லாம் இன்னொன்றில் அடுக்கி இது வரிசையாக நம்பர் போட்டு வச்சதெல்லாம் இன்னொன்றில் கொண்டு போட்டு, டைரியெல்லாம் இன்னொரு இடத்துல கொண்டு போட்டு, டைரிக்கு மேலே டைரியை மாற்றி பயங்கர குழப்பம் பண்ணி வச்சுட்டாலாம். இப்படி நிறையா சொல்கிறார். கிச்சனுக்கு வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், பாப்பா குட்டி முயல் நீ கிச்சனுக்குள்ளே வரவே கூடாது, ஏன்னா ஏதாவது மசாலையை கவுத்துருவாளாம், மிக்சி கீழே விழுந்து ஜார் உடஞ்சிருமா, இப்படிலாம் பண்ணுவாளாம். அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஆனாலும் இதை ஒன்றும் செய்ய முடியலையே, அவளுக்கு பாடம் எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொன்னாங்களாம். இதுக்கு நமக்கு அவர் மாறல் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, நாமும் ஆண்டவருக்கு ஏதோ நல்லது செய்கிறோம், ஆண்டவருக்காக ஏதோ சேவை செய்கிறோம், நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம ஒரு நல்லது செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க, ஆனால் நீங்கள் அங்கே ஏதோ தப்பு பண்ணிடுறீங்க. ஆண்டவருக்குன்னு ஊழியன்று நம்ம போகிறோம், அவருக்காகன்னு நம்ம போகிறோம், ஆனால் போகிற இடத்துல நாம் குழப்படிகளை உண்டு பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறோம். எங்கே நம்ம போனாலும் நல்லதையே நம்ம செய்யணும். நம்ம கைகள் வந்து நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சு வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று அந்த மாறலில் அவங்க எழுதியிருக்காங்க. இவங்க வந்தாலே என்னத்தையாவது கொலைப்படி பண்ணிடுவாங்க, இவங்க வந்தால் என்னத்தையாவது சொல்லிடுவாங்க, இவங்க வந்தால் சும்மாயே இருக்க மாட்டாங்க, யாரையும் நிம்மதியாக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லது செய்கிறது போல் நினச்சி ஒரு தீமையை செய்து விடுகின்றோம் அப்படின்ட்டு எழுதியிருக்காரு மாறல்ல. அதனால் அருமையானவர்களே, இன்றைய வாழ்க்கையில் எது பரிசுத்தம் அப்படின்னா, இயேசுவினுடைய இருதயத்தை போல நம்ம இருதயம் இருக்கிறது தான் பரிசுத்தம். அதாவது சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5வது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது. மத்தேயு 5 அதிகாரம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இருதயத்தில் சுத்தம் எப்படி ஆண்டவருக்கு இருக்கோ அப்படி போல் நம்ம இருதயமும் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம அந்த இருதயத்தோடு பார்க்க முடியும், அந்த இருதயத்தை நம்ம அறிய முடியும், அவர்கிட்ட நமக்கு போக முடியும். பரிசுத்தம் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. என்னெல்லாமோ நம்ம இந்த உலகத்தில் செய்கிறோம், ஆனால் கிறிஸ்துவினுடைய இருதயத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய இதயம்தான் இறைவன் தங்கக்கூடிய இடமாக இருக்கும். அப்போ நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், அதான் வேதம் சொல்லுது, நீ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கணும். எப்படினாலும் நம்ம போகிறவங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து தான் ஆலயத்துக்கு வராங்க. அப்படி வரும்பொழுது நம்முடைய பேச்சு வார்த்தைகள் என்ன? நான் இந்த வெள்ளிக்கிழமை சர்வீஸ் இருந்துச்சு நம்ம சர்ச்சில், பேதுரு ஆலயத்தில். அதில் பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் சர்ச்சில் எப்படின்னா, பின்னால் இருந்து தான் திருவிருந்துக்கு வரணும், பின்னால் இருந்து வந்து அப்புறம் பெஞ்சு வந்து அப்புறம் தான் முன்னால் இருக்கிறவங்க வருவாங்க. அப்போ நாங்கள் பின்னால் இருந்து வர்றவங்களே 100கணக்கான பேர் இருப்பாங்க, முன்னால் இருக்கிறவங்க உட்காந்து பயங்கர கதை அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு கஷ்டமாக இருந்தது. எவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தமான திருவிருந்தை நாம் கையில் வாங்க போகிறோம். நீங்கள் திருவிருந்து வாங்கின உடனே நீங்கள் மடமடன்னு ஜெபம் பண்ணிக்கிறணும், எது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இப்போ என்னது தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு கடத்தில் இருக்கும்போது எவ்வளவு தூய்மை உள்ளவர்களாக நம்ம அந்த திருவிருந்திலே பங்கு கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் நினச்சேன் அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது போல், ஆண்டவர்கிட்ட கேட்குறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை போல், அதனால் இப்படி என்ன செய்கிறாங்க, கதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஆனாலும் தேவன் பார்க்கிறார். அப்படி ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். எல்லாமே நம்முடைய செயல்கள் ஒன்று அவர்கிட்ட கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் அருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கே செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இந்த உபாச நாளில் உங்கள் இருதயம் போல்
என் இருதயம் இருக்கா? நான் உங்கள் இருதயத்தோடு ஒத்து வாழக்கூடிய ஒரு பிள்ளையாக நான் இருக்கின்றேனா? சிந்தனை எதனாலும் என்னன்னாலும் சொல்லட்டும், ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உண்மை போல என்னை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், இந்த 42 ஏசாயா 42 3வது வசனமும் அதே தான் சொல்லுது. ஏசாயா 42:3 நெறிந்த நாணலை முறியாமலும் இப்போ நம்ம எதுக்கு அந்த மங்கி எரிகிற திரியை அணைக்காம நெறிந்து நாணலை முறிக்காம அப்படின்னா நமக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டியது இருக்கிறது. நமக்கு நியாயம் என்ன செய்ய நிறைய நேரத்தில் கிடைக்காம போய்விடுகிறது. ஏசப்பாட்டையும் ஒரு நிறையா கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொன்னாங்க. நிறைய பேரை உயிரோடு எழுப்புனாங்க, வியாதியை குணமாக்கினாங்க. ஏசப்பாட்ட போய் பதில் கிடைக்காத ஒரே ஒரு காரியம் என்ன? அவனுக்கு பதில் சொல்லிடுறாரு. பதிலை சொல்லாத ஒரு காரியம் வேதத்தில் இருக்கு. என்னம்மா? இல்லை அவட சொல்லிடுறாருல, இனிமே நீ பாவம் செய்யாதன்று. வெளியே வந்துடுறாங்கல்ல, அதாவது பதிலே இல்லை. அவன் ஒருத்தங்க போய் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்துக்காண்டி போகிறாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு இல்லை கனசத்தை கொடுத்துட்றாருல. இதான் மெயின். இது ஆண்டவரே செய்யலை, செய்யவும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, நம்மகிட்டே விட்டுறாரு. இல்லை பலவீனத்தை குணமாக்கி விட்டுறாங்களே, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பங்கில் விட்டுறாரு. இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுறாரு. ஒன்று நீ விசுவாசமாயிரு, உனக்கு நடக்கும் அப்படின்றவாரு. இல்லை நீ போ, உனக்கு இந்த காரியம் செய்திருவேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஒன்றை மட்டும் நம்ம பக்கம் விட்டுறாரு. இல்லை பாஸ்டர் தெரியலையா சொல்ல? ஏன்னா இப்போ உலகத்தில் ஒரு குழு கொடுக்க, இப்போ உலகத்தில் எங்கே பார்த்தாலும் நடக்கிறது இந்த மேட்ரு தான். சில இடத்துல சக்ஸஸாக முடிஞ்சிருது, சில இடத்துல முடியாமல் இருக்குது. அன்னைக்கு ஏசப்பட போய் கேட்ட ஒருத்தனுக்கும் முடியலை, அதனால் அவன் போய் நிற்கிறான். அதனால் ஆண்டவர் அவனுக்கு பலன் பதில் கொடுக்காம அவங்ககிட்டயே அந்த பொறுப்பை விட்டுருக்கிறார். நான் வசனம் எடுத்துகிட்டு வரல, நான் சொல்லிடுறேன். வாபஸா எல்லாரும் என்ன அப்படின்னா, எனக்கும் என்ன சொன்னாங்களா? கேட்கலையே? அப்படியா? சரி கேட்கல. சரி தேங்க்ஸ். சொத்து பிரிக்கிறதுல ஒருத்தன் போய் நின்று கேட்குறான், எனக்கும் என் சகோதரனுக்கும் இருக்கிற இந்த காரியத்தில் இந்த சொத்து பிரச்சனையில் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதை அவர் பதில் சொல்லலை. நீ பெயர் அப்படின்னா இதுக்காக நான் வரலன்னு சொல்லிடுறாரு, இந்த காரியத்துக்காக நான் வரல அப்படின்னுறாரு. அப்போ அதை யோசித்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, நீ தான் விட்டு கொடுத்து பயிர வேண்டியதான். இந்த பூமி யாருக்கும் என்ன இல்லை, சொந்தம் இல்லை. கீழே உள்ள பூமி தேவன் படைச்சார், அது அவருடைய பாதப்படி. ஆனால் நம்ம மாடி கட்டுறோம். இப்போ இந்த பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங்கை கட்டிடுவாங்க, இதுக்கு கீழே உள்ள பூமிக்கு என்ன செய்யணும்? விளக்கரையும் செலுத்தணும். ஆனால் மேலே 10-18 மாடி கட்டினாலும் அந்த ஆகாயத்துக்கு நம்ம பணம் கொடுக்கமா? கிடையாது. எவ்வளோ நாள் கட்டலாம், எத்தனை மாடினாலும் என்ன செய்திடலாம், 20-100 மாடி கட்டிக்கிட்டே போகலாம். கீழே உள்ள பூமிக்கு மட்டும்தான் நம்ம பணம் கொடுக்கோம், அதுக்கு மேலே உள்ள ஆகாயத்துக்கு நம்ம பணம் கொடுக்கல. ஆண்டவர் நீரே அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதனால சொல்லிடுறாரு, நீனே பார்த்துக்கப்பா, இதுக்குன்னு நான் வரல, சொத்து பிரிக்கிறதுக்கு நான் வரவே இல்லை அப்படிங்கிறார். அப்போ இதில் நமக்கு சமாதானம் வேணும் என்றால் நம்ம விட்டு கொடுத்துட வேண்டியதுதான். விட்டு கொடுக்குறவன் கோட்டை கட்டுவான். இன்னொன்று சொல்லுவாங்க, கோட்டை விட்டு கொடுக்காதவன் கெட்டு போவதில்லை, விட்டு கொடுக்குறவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதும் இல்லை. அது என் சின்ன பிள்ளையிலே எங்கள் ஊரில் உள்ள பழமொழியில் அப்படி சொல்லுவாங்க, விட்டு கொடுக்குறவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருப்போம். அப்போ நம்ம அவங்களுக்காக தான் ஜெபிக்கணும், நமக்காக இப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை, அதனால் கெட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி. அடுத்த ஒரு வசனம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். பிலிப்பியர் 4:3. அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளம்பந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களும் கூட சுவிசேஷ விஷயத்தில்
நம்முடைய பெயர் இருக்க வேண்டும். நம்முடைய பெயர் இல்லாமல் ஜீவ புஸ்தகத்தில் இருந்த கடைசி நாளில் எப்படி இருப்போம்? நம்ம பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். எத்தனை பேருக்கு என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது என்றதான ஒரு நிச்சயம் உண்டு? ஒரு சகோதரி ரொம்ப பிரச்சனை, எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை, ஒரு கண்ணீரோடு அவர்கள் படுத்திருந்தார்களாம். படத்துக்கு இனிமேல் நான் வாழ்ந்து எதுக்கு, நான் யாரை ஆராதனை பண்ணி வணங்கி நான் என்ன செய்ய அப்படின்னு சோர்ந்து போய் இருக்கும்போது ஒரு கனவு. அந்த கனவில் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய புத்தகம் அங்கே இருக்கிறது. அதிலே ஒரு தங்க நிற பேனா அதில் வைத்திருக்கிறது. அப்போ ஒருத்தங்க சொல்கிறாங்க, அம்மா நீ அந்த பேனாவை எடுத்து உன்னுடைய பெயரை அந்த புத்தகத்தில் எழுதி வை அப்படின்னு. உடனே அவங்க அந்த பேனாவை எடுத்து அந்த புத்தகத்தில் எழுதினார்கள். மேலே பார்த்தாங்கன்னா ஹெட்டிங்கில் ஜீவ புஸ்தகம் என்று அது எழுதப்பட்டிருந்தது தான். இந்த கனவு கண்டு முழித்து விட்டார்கள். அவங்க ஒரு இந்துவிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, என்ன செய்யணும் தெரியல. கடைசியில் ஒரு அக்காட்ட போய் கிறிஸ்டின் அவங்ககிட்ட போய் கேட்டிருக்காங்க, நீ இப்படி ஒரு கனவு கண்ட, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. அவங்க அப்படியே அவங்கள கெட்டி பிடிச்சி சொன்னாங்களாம், என்ன சந்தோஷமாக இருக்குது, நீ பரலோகத்துக்கு நீ பெயருவாம்மா, நீ மோட்சத்துக்கு பெயருவா. இப்போ உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ துன்பம் இருக்குது, ஆனால் ஒரு நாள் இயேசுவோடு கூட நீ வாழ்வாம்மா. அந்த வாழ்க்கை எப்படி இன்பமான வாழ்க்கை, நாங்களாம் அதுக்கு தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு தான் நாங்கள் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அதுதான் முக்கியம். இல்லாட்டா நரகத்தில் ஆண்டவர் போட்டுருவாங்க. அங்கே தீ என்ன செய்யாது, அணையாது. அங்கே உள்ள புழு என்ன செய்யாது, சாகாது. அந்த புழு எப்படி இருக்குமா, அது வாய் வழியாக போயிட்டு வாய் வழியாகவே வந்துக்கிட்டு இருக்குமா. எங்கே உள்ளது, நரகத்தின் அக்கினியில். அது மூக்குக்குள்ளே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குமா, தலையெல்லாம் ஆஞ்சிக்கிட்டு இருக்குமா. ஆனால் அது அக்கினியில் தான் இருக்கும், தீயில. ஆனால் அது என்ன செய்யாது, சாகாது, சாகாது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு சின்ன பிள்ளையிலேயே ஆலயத்துக்கு போனோம், நம்ம எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு முதலான ஒரு ரீசன் இந்த கான்வெண்ட்டில் சொல்லி கொடுத்தது தான். நரகம் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே தீ வச்சு உன்னை கொளுத்துவாங்க. என்ன இன்னொன்று மோஷனை கரைச்சி வாயில் ஊற்றுவாங்க, இங்கே நிறைய புழுக்கள் இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு 5-6 வயசில் அதே காரியம்தான் இன்றைக்கு உங்கள் முன்னாலே என்னை நிற்க வச்சது. அந்த நரகத்தை பற்றியதான ஒரு செய்தி தான். அதனால தான் இதே நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன். நான் வீடியோவில் எவ்வளவோ வீடியோ போடுறாங்க, எப்பவும் நிறைய பேர் எங்களெல்லாம் விட சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, நிறைய திருமணமானவங்க எல்லாம் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில். ஆனால் பரலோக ராஜ்யத்தின் ஆசையை பற்றியும் நரகத்தை பற்றியதான பயத்தையும் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அந்த செய்தி அதில் வருதா? இல்லை இல்லை. நீ குழியில் விழுந்திருக்கா, உன்னை தூக்கி எடுப்பாங்க அப்படின்னு தான் வருதே ஒழிய கிறிஸ்துவோடு கூட அட்டாச் ஆகி பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரியாக நம்ம மாறும்போது இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும். எந்த பிரச்சனையும் நிரந்தரம் இல்லை. யோபு 7:1 வாசிங்க. யோபு 7:1. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் 7:1 யோபுல. அப்போது இந்த உலகத்தில் எல்லா காரியத்துக்குமே போராடுவதற்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம்தான், ஒரு குறிக்கப்பட்ட காலம்தான். எங்கள் கேம்பஸில் நாங்கள் இப்போ இருக்க முடியாது, அந்த கேம்பஸில் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க 2 காலுமே அவங்களுக்கு விளங்காது, அப்படியே தவண்டு தான் வருவாங்க வீட்டுக்குள்ளே. அவங்க மட்டும்தான் இருக்காங்க. சின்ன பிள்ளையில் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிட்டாமா, குழந்தையும் கிடையாது. அப்போ அந்த அக்கா வீட்டுக்குள்ளே அப்படி எல்லாம் நாங்கள் எது மீன் வாங்கி கொடுப்போம், எதுனாலும் நாங்கள் செய்வோம். எங்கள் கேம்பஸில் இருக்கிறவங்க திடீர்னு அவங்களுக்கு ஸ்ட்ரோக் ஆகிட்டு, ஸ்ட்ரோக் ஆகி அவங்க படுக்கையில் ஆகிட்டாங்க. படுக்கையில் ஆன உடனே தனிமை. அண்ணன் தம்பி யாராவது எப்போமாவது பார்ப்பாங்க, செர்வெண்ட் வச்சுருந்தாங்க, அவங்களும் எப்போமாவது பார்ப்பாங்க. மீதியான சமயங்களில் இவங்க தனிமையாக இருக்கும்போது அவர்கள் என்ன தான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் 12 மணிக்கு தூங்க போனாலும் கூட என் பேர் தான் அங்கே கேட்டுகிட்டே இருப்பேன். தூங்குனா கூட என்னை அவங்க கூப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு எக்கோ அடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி எப்போ பார்த்தாலும் கூப்பிடுவாங்க. உள்ளே போகவே முடியாது. அப்படியே அங்கே யூரின் மோஷன் எல்லாம் போய் காலையில் அந்த வேலைக்காரங்க வரும் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஈச்சா ஆஞ்சிக்கிட்டு இருக்கும், உள்ளே போக முடியாது. ஆனால் அவங்க என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு வசனம் இருக்குல்ல, ஏழையானவன் உன்னை கூப்பிடும்போது நீ செவி கொடுக்கவில்லை என்றால் நீ கூப்பிடும்போது
நானும் செவி கொடுக்க மாட்டேன். இந்த வார்த்தை டெய்லி வந்துடும். அவங்க கூப்பிட்ட உடனே போகலைன்னா விசேஷமாக என்ன அப்படின்னா, நம்ம சர்ச்சுக்கு எல்லாம் கிளம்பி கேட்டை கூட்டும்போது தான் கூடுவாங்க. கரெக்டாக இது சோதனையா இல்லை நம்மளை டெஸ்ட்டு தான் நமக்கு நடக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம எங்கே போகிறோம்? பலி செலுத்த போகிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பலி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இந்த ஆத்மாவுக்கு நீ என்ன செய்யணுமோ செய்துட்டு போ. டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீ இதை செய்துட்டு போ. அங்கே உனக்கு நான் என்ன செய்வேன்? வெயிட்டிங்கில் நான் காத்திருப்பேன் அப்படின்னு இருக்கும். அதனால் ஓடி ஓடி போய் செய்வேன். அப்படி செய்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப ஒவ்வொரு நாளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஏசவும் செய்வாங்க, நம்ம கூப்பிட்ட உடனே போகலை அப்படின்னா. இப்படியா இருந்துக்கிட்டே இருந்துச்சு. திருப்பி ஒரு நாள் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். எப்போ அந்த அக்கா என் பேரை சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே நான் போய் என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா எப்படி இவங்க நிரந்தரம் கிடையாது, படுக்கையில் ஆகிட்டாங்க, இவங்க நிரந்தரம் கிடையாது. ஆனால் என்னைக்கு நாள் ஒரு நாள் போக தான் செய்வாங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆண்டவரே, அந்த அக்கா என்னை பேரை சொல்லும்போது நான் உடனே போகணும், எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்தேன். அதில் இருந்து நான் கூப்பிட்ட உடனே போய் அவங்களுக்கு எதுனாலும் கொடுக்கணும் அப்படின்ட்டு போய் செய்துட்டு இருந்தேன். ஒரு நாள் எனக்கு போய் பார்த்து ஒரு ஜெபம் பண்ணணும்னு இருந்தது அவங்க. ஆனால் நிறைய ஆவிக்குரிய புக்கு படிச்சு கொடுத்துருக்கேன். அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, அவங்க நல்லா ரசிக்கப்பட்டுட்டாங்க கடைசியில். அப்போ கூப்பிட்ட உடனே நான் போய் பார்த்துட்டு, ஏக்கா நம்ம ஜெபம் பண்ணுவோமா கேட்டேன். இல்லை வேண்டாம் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, இல்லை என்னை கடவுள் எடுக்க மாட்டேங்காரு, இல்லை அவர் எடுத்துருவார், அவருடைய வேலை வரணும், எடுத்துருவார், நான் இப்போ உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணுறேன். எனக்கு என்ன போய் இது ஒரு கடைசி தருணமாக இருக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சு. உடனே நல்லா பாவரிக்கெல்லாம் பண்ணி நல்ல ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்துட்டு 3ஆவது நாள் காலையில் திடீர்னு 4 மணிக்கு போல் அந்த செர்வெண்ட்டு கூப்பிட்டாங்க. எதாவது கொஞ்சம் வாங்க, அவளுக்கு உயிர் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு ஓடி போய் பார்த்தா அவங்க இறந்துருந்தாங்க. இப்போ அந்த பாடி 74-75 வயசு இருக்கும், எடுத்துட்டாங்க. அவங்க வீட்டு பக்கம் போக முடியும். வெளியே நான் வந்துட்டேன்னா என் சத்தம் கேட்டாலும் சரி உடனே என் பேரை சொல்லிடுவாங்க. சத்தம் கேட்டுறக்கூடாது. எத்தனை நேரம்னாலும் சரி அவசரமாக என்னதோன்னு ஓடுனா சின்ன கரண்டியை கீழே போட்டிருப்பாங்க, அதை எடுத்துட்டா அப்படிம்பாங்க. ஒரு சின்ன வெறும் டப்பா கீழே விழுந்துருக்கும், அதை எடுத்துட்டாங்கன்னு அதுக்கு அப்படி கூடுவாங்க. காமெடி ஃபுல்லாக கேட்கும் என் பேரை அவங்க கூப்பிட்றது. அப்படியானவங்க இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு முடிவு இருந்ததா இல்லையா? நல்ல ஒரு மரணம், ரொம்பலாம் படுக்கலை. கடைசியில் என் மகன் கூட கடைசி நாள் போய் காலையில் நான் 6-9 மணிக்கு போய் நல்லா தண்ணியெலாம் கொடுத்து நல்லா ப்ரேயர் பண்ணி ஆர்டர் பற்றி சொல்லிவிட்டு இவன் பண்ணிட்டு தான் அவன் வந்திருக்கான். சரிப்பா நான் ஒப்புடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இறந்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டு முன்னால் எங்கள் வீட்டு முத்தத்துலலாம் இருக்கவே முடியாது. லைட்டாக என் சத்தம் கேட்டாலும் போதும் உடனே பேர சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை நேரம்னாலும். ஆனால் இப்போ அந்த சத்தம் அங்கே இல்லை. அந்த வீடு இப்போ எப்படி கிடக்கு? எம்டியாக கிடக்கு. இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து இது எப்போ தீரும், எப்போ இந்த பிரச்சனை முடியும், இது எப்போ விடுதலை ஆகும், எப்போ நான் நிம்மதியாக இருப்பேன், எப்போ என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிப்பேன், எப்போ என் பிள்ளைக்கு குழந்தை கிடைக்கும், இந்த சொத்து பிரச்சனை எப்போ தீரும், எப்போ எங்களுக்குன்னு சைன் ஆகும் அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை என் போகவே போகாது. அதுக்குன்னு ஒரு எல்லையை, ஒரு நாளை வைத்திருப்பார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கு, அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பதில்லை, காத்திருக்கிறது இருக்க. அதை போகல ஒரு கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் காத்திருக்கிறவர்கள் தான் புதுபலன் அடைய முடியும். நிச்சயமாக முடியும். அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுத் தருவார். நிச்சயமாக முடியும். பதறாதங்க, பதறவே கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறாதீங்க. அப்படியே நீங்கள் ஆண்டவர்கிட்ட முடி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் என்னுடைய கருத்தில் கொடுக்குறேன், இந்த மாதிரி காரியத்தை நம்முடைய கருத்தில் வைக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் நினையாத நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன முடிக்கணுமோ அது எல்லாம் கரெக்டு சைன் ஆகும் வரைக்கும். ₹1 நமக்கு திருப்பி கொடுக்குறதா இருந்தால் கூட அதையும் கொடுத்து நம்ம காரியத்தை சக்ஸஸாக மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யோவான் 17வது அதிகாரம், இதில் சில வார்த்தைகளை பார்த்து நான் முடிக்கிறேன். யோவான் 17:6 வசனம். அவர்களை எனக்கு தந்தீர், அவர்களுடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். 17:6. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு
உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்களுடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களுக்கு நான் ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒருவேளை இன்றைக்கி சில இது உங்களுக்கு சந்தோஷப்பட முடியாமல் சில காரியம் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். மீன் கடைக்கு போகிறோம், ஏனோ தானங்கிற மீனை நம்ம என்ன செய்ய மாட்டோம், எடுக்க மாட்டோம். நல்லா செலெக்ஷன் பண்ணி எடுப்போம். கறியை கூட வெட்டி கொடுப்பாங்க. ஆனால் அவன் கடைக்காரன் கொடுக்குற கறியை நம்ம வாங்காமல் நம்ம ஒரு பகுதியை என்ன செய்வோம், காட்டுவோம். இதிலிருந்து எனக்கு வேணும். அப்போ அது நம்மை கவருகிறது. அப்படி போல் பரலோகம் நம்மை கவர்ந்திருக்கிறது. நாமும் பரலோகத்தை கவரக்கூடிய கிருபை உள்ளவர்களாக செலக்டடாக நாமும் இருந்திருக்கிறோம். அப்போ அதை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தேன். உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் வசனத்தை கை கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இல்லை, இன்னும் 70 ஆனாலும் 80 ஆனாலும் இந்த வசனத்துக்குள்ளே நின்றுக்கோங்க. இதுதான் எனக்கு முக்கியம். இந்த வசனத்தை விட்டு வெளியே வரவே கூடாது. நம்ம ஆயுசு வரைக்கும் நமக்கு தேவை வசனமும் பரிசுத்த ஆவியும் விசுவாசமும் நமக்கு தேவை. இன்னைக்கு தற்செயலாக காலையில் ஒரு எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. அர்ப்பணா அப்படின்ட்டு ஒரு ஊழியத்தில். அதில் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, என்கரேஜ் பண்ணுறவர், இனி தேவனை இன்னும் கிட்டி சேர்ந்துக்கோ, உனக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர். அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அடிக்கடி என்ன செய்யணும், கூப்பிடணும். ஆவியானவர், எனக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவர் என்கரேஜ் பண்ணி இப்படி ஜெபம். சில சமயத்தில் நீங்களாம் ஒரு ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அந்த ஜெபம் நீங்கள் கிடையாது, அது பரிசுத்த ஆவியானவர். அவருடைய அந்த வசனத்தை கைக்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அடுத்த வசனம் 7, நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாயிலே உண்டாயினவென்று அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் எப்படி அவருக்கு பிதா நமக்கு கொடுத்தவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ நம்மளை பாருங்க, தாயின் கருவிலேயே கர்த்தர் நம்ம படிக்கட்டாலும் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவர் நம்மை தெரிந்தெடுத்து பிதாவுக்கு கொடுத்திருக்கிறார். 8வது, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். வாசிங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு கருகலான ஒரு வார்த்தை. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை பிதா தான் ஏசப்பா கொடுத்தாங்க. ஏசப்பா தான் நமக்கே கொடுத்தாங்க. நம்ம அதை ஏற்றுக்கொண்டோம். என்ன செய்ய, நம்ம ஏற்றுக்கணும். நம்ம பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படி. விசேஷமாக அந்த சின்ன பிள்ளைகளை வளர்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம். பேரம்பேத்தினாலும் சரி, நம்ம பிள்ளைகள்னாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தில் அந்த பிள்ளைகளும் கீழ்ப்படியாது, நமக்கும் அது கஷ்டமான ஒரு காரியம். என்ன காரியம்? சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிய பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய பிள்ளைகளாக கூட இருக்கட்டும், பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க நம்மளை டென்ஷன் ஆக்குவாங்க. சீக்கிரமாக அதுக்கு அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கீழ்ப்படியவே செய்யாது. என்னம்மா? இல்லை, சாப்பிட்ற விஷயத்தில் இந்த சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்டா எம்மா ஆறுது, மா ஆஃபாயில் ஆறுது, மா தோசை ஆறுது, இனிமே கருவாடாயிரும். நான் என்ன சொல்வேன், பால் காப்பி ஆற்றி வச்ச உடனே குடிச்சிருங்க தொடர்ந்து கேட்போம். அந்த பிள்ளைகிட்ட சொல்வேன், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கிருமி கொசு உள்ளே விழுந்த உடனே அந்த கொசு என்ன ஆகும், செத்து போயிடும். அந்த சாகும்போது அது டாய்லெட்டு போயிடும். டாய்லெட்டு போய் தான் அந்த கொசு டெத் ஆகும். அதனால் அதுக்கு முன்னால் எடுத்து பிடிங்க அப்படின்னு சொன்னாலும் என்ன செய்யாதுங்க தெரியுமா? உடவே செய்யாது. நம்ம டென்ஷன் ஆக்கி எடு, கம்பெடு, சட்டாப்பை எடு, அதெடு இதெடுன்னு நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு காலத்தில் நம்ம அம்மா அப்பா வச்சு திரட்டாலும் நம்மளே தோண்டி வச்சு சாப்பிட்ருக்கோம்.
என்ன நீங்கள் அம்மா கேட்பாங்க, வேலையும் செய்யலாமா? எத்தனை வேலை செய்தாலும் எனக்கு கஷ்டமான தெரியாது. இந்த 2 பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுக்கறது தான் பெரிய வேலை, பெரிய வேலை. அப்படி நான் கஷ்டப்பட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, காலையில் சாப்பிட்ருப்போம், சாப்பாடுனா என்ன சாப்பாடு தெரியுமா? நைட்டில் மீன் குழம்பு வச்சுருப்பாங்க. காலையில் கோயிலுக்கு 6 மணிக்கெலாம் பூசை, நான் ஆர்சியில் இருந்தேன். அப்போ பூசையை போயிட்டு வந்த உடனே கஞ்சி இருக்கும் அரைப்பானை, அதை ஒரு பிளேட் நிறையா புனிஞ்சி வச்சு மீன் குழம்பு சட்டியில் மீன் குழம்பு இருக்கும், அவ்வளோத்தையும் சோறை உள்ளே போட்டு விரவி எடுத்தால் இவ்வளோ சோறு வந்துடும். இவ்வளோ சோறையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் மீன் தண்ணி குடிச்சிட்டு தூங்கிடுவேன். திடீர்னு எங்கள் அம்மா கேட்பாங்க, ஏம்மா காப்பி குடிக்க எந்திக்கியா அப்படின்னு. பார்த்தா எங்கள் அம்மா பாத்திரம் எல்லாம் அப்பெல்லாம் வெண்கலம் விளக்கி வச்சுட்டு என்னை கம்பெனிக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ பெரிய ரொட்டி எங்கள் ஊரில் அதான் கிடைக்கும், மிச்சரு சேவை அந்த இதெல்லாம் கிடையாது. வச்சுட்டு அப்பவும் உட்காந்து நான் என் பாதி ரொட்டியே சாப்பிடுவேன். 11 மணிக்கு கேட்பேம்மா ஏதாவது சாப்பிடலாமா? இவ்வளோ நீ என்ன உதடு பசிக்கா இல்லை வயிறு பசிக்கா? ரைஸ் மில் மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. ஏதாவது ஒன்று ரன்னிங்கில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அரிசி வறுத்து இல்லாட்டா அரிசியை நனைய போட்டு இல்லாட்டா பச்சரிசி எடுத்து இந்த கொலக்கட்டை செய்து அப்படி நம்ம சாப்பிட்ருக்கோம். 3 வகையான சோறு. அப்போ ரொம்ப பஞ்சம். 1965 ரொம்ப கடுமையான பஞ்சம். நீங்கள் எத்தனை பேர் பிறந்திருந்தீங்களோ படிச்சுட்டு இருந்தீங்களோ தெரியாது. கடுமையான ஒரு பஞ்சம். மாதத்துல ஒரு நாள் 1 கிலோ அரிசி ரேஷனுக்கு. அந்த 1 கிலோ அரிசி எங்கள் ஐயாவுக்கு தான் கொடுப்பாங்க. எங்கள் அம்மா ஐயா பாவம் அப்படின்ட்டு. மற்றபடி கோதுமை சோறு பொங்கி வச்சுருக்கோம், மக்காச்சோளம் சோறு பொங்கி வச்சுருக்கோம், கம்மம்பிள்ளி சோறு பொங்கி, இது 3 பானை நிறையா இருக்கும். எங்கள் ஊரில் மெயினானது எனது காய்கறிலாம் கிடையாது, மீன் தான். அதனால் பெரிய சட்டி நிறைய, ஒரு ஆளுக்கு 5 துண்டு 6 துண்டு தான். நண்டுலாம் பானையில் போட்டு அவிச்சு திருநெல்ல தட்டிடுவாங்க. ஆளுக்கு 7 8 பங்கு வச்சுக்கிடணும். நம்ம தான் உடச்சி திங்கணும். குழம்பு வைக்கிறதுக்கெலாம் நிறையா இருக்கும், அதனால் குழம்பு வைக்க முடியாது, சும்மா அவிச்சு தட்டிடுவாங்க. அப்படி தான் நாங்கள் அந்த காலத்தில் நம்ம சாப்பிட்ருக்கோம். இப்போ ஒரு தோசை சாப்பிடுமா, ஒரு ஆப்பாயில் சாப்பிடுமா, இவ்வளோங்கானு களி சாப்பிடுமா, நம்மளை அப்படியே நம்ம அப்படியே எப்படி போனாலும் அவங்க அப்படியே தான் இருந்துக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம். ஆனால் இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வசனம் கொடுத்தேன், அந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க கால். அல்லேலூயா. நம்ம நல்ல பிள்ளைங்களா இல்லையா? நல்ல பிள்ளைங்க. சில பேருக்கு நான் இந்த ஊழியத்தின் பாதையில் ஒரு வார்த்தை சொல்வேன், மறந்துருக்கும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அன்றைக்கி இப்படி சொன்னீங்களா, அதுதான் இன்றைக்கி என்னை உயிர்ப்பிச்சுது அப்படின்னு. ஒரு பிள்ளை சர்ச்சை பெருமைக்காலாம் சொல்லலை, கருத்துடைய வார்த்தை. ரொம்ப சோர்ந்து நொந்து முகலாம் கருத்துங்கெல்லாம் பயங்கர டார்க்காகி கருத்து ஒன்று காவாத பழைய சேலையெல்லாம் கட்டிட்டு வந்தா. அப்போ நான் சொன்னேன், எதுக்கு நீ இப்படி இருக்க? தேவன் தான் கூட இருக்காருல்லப்பா, நீ சந்தோஷமாக இரு, நீ நல்ல பிள்ளை, ஆண்டவர் பிள்ளை, எப்பவும் நீ ஆண்டவரை தேடுற, எந்த ஒரு குற்றத்தையும் உன்னை பற்றி யாருமே என்கிட்ட சொல்லலை, நீ நல்ல பிள்ளை, நீ ஆண்டவர்ல சந்தோஷமாக இருப்பாப்பா அப்படின்னேன். ஒரு வாரம் கழித்து பயங்கரமாக பிரைட் ஆகிடுச்சு அவன் முகம். ரொம்ப நல்ல சேரீ கட்டி நல்லா வந்திருந்தா. நான் பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு. அப்போ அவள் சொன்னால், நீங்கள் அன்றைக்கி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ நல்ல பிள்ளை பாப்பா, நீ சந்தோஷமாக இரு, ஏன் இப்படி கவலையாக இருக்க, நீ நல்ல பிள்ளை, ஆண்டவருடைய கிருபையினால நல்ல பைபிள் வாசி, நல்ல ஜோம், இல்லை ஹாப்பியாக இரு, நல்லா சாப்பிடு, நீங்கள் சொன்னீங்கல்லக்கா. அன்னைக்கு என் மனசுக்குள்ளே இருந்த இருள் வெளியே போயிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தாண்டி ஆகிட்டான். சேரீ தான் இப்போ தான் பழைய சேரீலாம் எடுத்து கட்டுற அளவுக்கு. அப்போ நான் நினைக்கிறேன், நான் இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை. அருமையானவர்களே, இன்றைக்கு அதான் ஆண்டவர் சொல்ற, உங்களை பார்த்து நீ என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். உங்கள் சந்ததி எல்லாருமே 1000 தலைமுறை நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். உங்கள் பந்தியை சுற்றி உங்கள் பிள்ளைகள் பேரம் பேத்தி இன்றைக்கு ஒளிய மர கண்டுகளைப் போல இருப்பார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. 9, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளல, நீங்க எனக்கு தந்தவர்களுக்கு. அங்கங்க இருக்கிற நம்ம இதே மாதிரி நிறைய ஜனங்கள் நமக்காக இயேசு கிறிஸ்துவானவர் வேண்டிக் கொண்டு இருக்கிறார். நம்ம சில சமயத்தில் பலவீனம், ஏதோ ஒரு பாவம் செய்திருந்தோம், கோபப்பட்டிருந்தோம், எரிச்சல் பட்டிருந்தோம், இது நம்ம கணவன்கிட்ட ஏதோ சொல்லி கொடுத்துட்றோம், நம்ம பிள்ளைகிட்ட ஏதோ சொல்லி கொடுத்துட்றோம். அப்படிப்பட்ட பலவீனங்களில் ஆண்டவர் என்ன சொல்ல, தெரியாமல் செய்துட்டு என் பிள்ளை,
காப்பாத்துங்கப்பா, இறக்கமாயிருங்க, என் பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். நம்ம பிதாவினுடையவர்களாக இருக்கிறோம். பிதாவை கும்பிடுறது பேச, பிதாவை அப்பான்னு கும்பிடுறதுக்கு யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? எத்தனை பேர் அவங்க தெய்வத்தை சொல்கிறாங்க, அம்மா எங்கள் அம்மா பார்த்துக்கிடுவா அப்படின்னு. எத்தனை அம்மாலாம் அம்மான்னு கூடுவீங்க. ஆனால் காட் அப்படி இல்லை, ஒரே தேவன் தான், ஒன்றே சர்வேஸ்வரன். 1 தீமோத்தேயு 2 கூட வரும், பிதாவுக்கு நமக்கு நடுவில் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் நமக்காக எவ்வரி டைம் பரிந்து பேசுகிறதுனால தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவாய் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பேக்கில் மாத்திரை இல்லை, எங்கள் வீட்டில் மாத்திரை இல்லை, ஸ்கேன் இல்லை, எக்ஸ்ரே எடுக்கலை, எல்லாமே காட் கிரேஸ் தான். ஏன்னா அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவரும் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 10வது வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா அந்த வசனம்? என்னுடைய இயேசுவா சொல்றாங்க, என்னுடைய வெளியாகும் உம்முடையவைகள். ஆமாம், நம்மளை தத்து எடுத்துக்கிட்டாங்க. இயேசு தத்து எடுத்துட்டு பிதாட்ட கொடுக்காரு. பிதா என்ன செய்கிறாரு? சரி நம்ம வச்சுக்கிடுவோம். அப்போ இவங்களோடு கூட தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார போகிறோம். இந்த மாதிரி ஒரு பழைய ஆடைகளோடு அல்ல, இந்த மாதிரி இல்லை. அவர் இயேசு இருக்கிற வண்ணமாகவே நாமும் இயேசுவோடு கூட இருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால் வீட்டுக்கு போகிற நீங்கள் ஜாக்கிரதையாயிரும், பரிசுத்தமாக இருங்க, படபடன்ட்டு வராதிங்க, அன்பாக இருங்க, சகிச்சுக்கிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பெண் 3000 வார்த்தைகளை பேசுகிறார்களாம். ஆனால் ஒரு ஆண் 1200 கிட்டக்க வார்த்தைகள் தான் ஒரு ஆண்கள் பேசுகிறார்கள். பெண்களுடைய வார்த்தையை மட்டும் எத்தனையா? 3000 வார்த்தை நம்ம பேசுகிறோமா, 3000 சென்டென்ஸு நம்ம பேசிடுறோமா. ஒரு கதையை எடுத்தால் அதுக்கு ஒரு பெரிய அப்படியே ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தோம். அப்படிலாம் இனிமேல் பேசக்கூடாது. உங்கள் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. எஸ்தர் ராஜாத்தை பற்றி நினைப்பேன். அவங்க ராஜாட்ட போன உடனே அப்படி இப்படி அப்படிலாம் கதை சொல்லலை. என்ன சொன்னாங்க? என் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சுன்னா என் விருந்துக்கு வாங்க, அவ்வளோதான். அவர் என்ன வேண்டும் எல்லாம் நம்ம கேட்டு பார்க்காரு. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? விருந்துக்கு வாங்க, விருந்துக்கு வாங்க. வந்த பிறமே அவங்களுடைய வார்த்தைகள் ஷார்ட்டாக தான் இருந்தது. அதனால் நம்ம வார்த்தைகளை சுருக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், கனியாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நினச்சிக்கோங்க, எனக்கும் பிதாவுக்கும் இயேசுவுக்கும் நான் சொந்தக்கார பிள்ளையாக இருக்கின்றேன். அவர் எனக்கு ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறாரு. நான் ராஜாக்களும் லேவியரும் ஆசாரியருமான கூட்டத்தில் நான் சேர்ந்து இருக்கிறேன். நான் அவருக்கு பிள்ளை. அதனால் இந்த உலகத்தில் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. கர்த்தராகிய தேவன் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அவைகளிலே நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நம்மளில் இயேசுவா என்ன செய்யணும்? மகிமைப்படணும். நம்மளை பார்க்கும்போது எப்படி எப்படி சாஃப்டாக இருக்காங்க, என்ன ஒரு பொறுமையாக இருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் ஒரு அக்கா, எனக்கு தெரியல, ஒருத்தர் ரொம்ப ஏற்று பேசிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே வெளியே கிளம்பும்போது எனக்கு அது ஒன்றும் தெரியல. ஆனால் இன்னொரு அக்கா அதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அடுத்த நாள் சொன்னாங்க, அவள் ஒன்று எப்படி எதிர்த்து பேசுகிறா, நீங்கள் என்ன இப்படி பேசாமல் இருக்கீங்க அப்படின்னாங்க. அப்படியா? அதே எனக்கு தெரியவே இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது என் பிள்ளை தானே, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்த்தேன். ஆவியானவர் நமக்குள்ளே நம்முடைய மாம்சத்தை அதோடைய ஆசை எண்ணங்களையும் சிலுவையில் அறைந்ததுனால நீ எப்படி என்னை ஏற்று பேசலாங்கிறது என்ன செய்யலை, வரலன்னு நினச்சிக்கிட்டேன். அப்போ நான் சிலுவையில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சிலுவையில் நம்ம இருக்கும்போது எதாவது செய்ய முடியுமா? சிலுவையில் எல்லாம் நம்மளை அரைஞ்சி வச்சாச்சு, கையால் எதுவும் செய்ய முடியுமா? ஒரே ஒரு சாட்சி சொல்கிறேன். ஒரு அக்கா பொடி போடுவாங்க, 80 வயசுக்கிட்டக்க பொடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ அப்பா அவங்க அம்மா எல்லாரும் மகா எல்லாரும் சொல்லுவாங்க, ஏம்மா நீங்கள் பொடி போடுறீங்க, பரலோகத்துக்கு போக முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்னே எல்லாரும் சொன்னாலும் அவங்களுக்கு முடியவே இல்லை. அப்போ ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் பேசுங்க, நல்லா பரிசுத்தமாக இருக்காங்க, நல்லா பைபிள் படிக்காங்க, ஆனால் பொடி மட்டும் போடுறாங்களே, நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என்ன சொல்கிறது அப்படிங்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ சிலுவையில் அறையப்பட்டது உண்மையானால், பவுல் சொல்கிறல்ல, நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல என்னிலே கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கீங்களாம்மா கேட்டேன். அம்மா நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், எனக்கு இயேசு மட்டும்தான், நல்ல பைபிள் படிப்பேன். அப்போ நீங்கள் பொடி போடுறீங்களா அப்படின்னு. அப்போ ஆமாம். அப்போ நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கல, அந்த கையை எடுத்துட்டு நீங்கள் பொடி போட்டுட்டு திருப்பி அந்த கையை அங்கே வைக்க என்ன செய்யாது, முடியாது. அப்போ நீங்கள் அந்த ரங்கத்தில் என்ன செய்வீங்க, தொங்கிட்டு கிடப்பீங்க. அப்போ சாத்தா என்ன செய்வோம், உங்களை பிடிச்சிருத்து போட்டுருவான். அப்படிதான் இன்றைக்கி நிறைய பேர் சிகரெட்டு ஊதுறாங்க,
சிகரெட் ஊதுறாங்க, தண்ணி அடிக்காங்க, கெட்ட காரியங்களை செய்கிறாங்க. அப்போ சிலுவையில் அறையப்பட்டு அந்த கையை எடுத்தான்னா அரைகுறையாக தொங்கிட்டு கிடந்தால் பிசாசு என்ன செய்வான்? இழுத்துட்டு போயிடுவான். அதனால் சிலுவையிலே முழுவதும் அறையப்பட்டு கிறிஸ்துக்காக நம்ம வாழும்போது என்றைக்கும் அழியாத பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷமாக வாழ்வோம். இந்த நாள் நமக்கு நம்பிக்கை என்ன? நான் ஒரு நாள் இயேசுவோடு கூட இருப்பேன். இது எல்லாம் மாயை தான், எல்லாம் மாயை தான். அந்த நிச்சயத்தில் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு அவருக்காக வாழுங்க. பெரிய காரியங்களை செய்வார் தேவன். நம்ம அந்த சின்ன பிள்ளை மாதிரி தேவையில்லாததை செய்யக்கூடாது. என்ன செய்யுது சாமான், பலசரக்கு சாமான் கொண்டு வந்தால் நான் வாங்குகிறேன் டாடி, நான் ஹெல்ப் பண்ணுறேன், எட்டை போட்டு உடைக்கிறது. கிச்சனுக்கு போனால் என்ன தேவை ஒன்று போடுது, ஆஃபீஸ் ரூமில் போனால் நோட்டெல்லாம் குழப்பி போட்டுறது. ஆனால் ஆண்டுக்கு அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு குழப்படி பண்ணி ஆண்டவருக்கு பிடிக்காததை செய்யாதபடிக்கு பார்த்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.